இராணுவ வீரனுடைய உடலை பாதுகாக்க வாங்கக்கூடிய புல்லட் ப்ரூஃப்ல ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. தன்மானத்தை பத்தி நீங்க பேசுறீங்க. இராணுவ வீரனுடைய துப்பாக்கியில ஊழல் பண்ண கட்சி, ஹெலிகாப்டர்ல ஊழல் பண்ண கட்சி, சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தில் ஊழல் பண்ண கட்சி, நிலக்கரியில் ஊழல் பண்ண கட்சி, இப்படி 50 ஆற்றல், நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் 50 ஆற்றலையும் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. ஏங்க, சின்ன குழந்தைங்களுக்கு இந்த உணவு இடைவேளையில் கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கல, ஸ்நாக்ஸ், அந்த கடலை மிட்டாய் வாங்கி கொடுக்கல ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. இறந்து போன ராணுவ வீரனுடைய சவப்பட்டியில் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த இறந்து போன ராணுவனுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஊழல் பண்ண கட்சி காங்கிரஸ் கட்சி. ஊழலுடைய மொத்த வடிவம் காங்கிரஸ் கட்சி. தன்மானத்தை பற்றி, சுயமரியாதை பற்றி காங்கிரஸ் கட்சி பேசலாமா? நேர்மையை பற்றி காங்கிரஸ் கட்சி பேசலாமா? இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா? என்னையே தெரியும். ஜிஎஸ்டிக்கான விதையை போட்டது காங்கிரஸ்னு தெரியும். நீட்டுக்கான விதையை போட்டது காங்கிரஸ்னு தெரியும். ஈழத்தமிழை கொன்றொழிச்சது காங்கிரஸ்னு தெரியும். தமிழ் மொழியை அழிக்க துடிச்சது காங்கிரஸ்னு தெரியும். எல்லாம் தெரியும். அப்பெல்லாம் அமைதியா இருந்த திமுக இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குனோடனே உன் பழக்க வழக்கத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோ, வீட்டுக்கு உள்ள வச்சுக்காதுங்கிற மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்ட உடனே தான் கொந்தளிச்சிருச்சு. ஆனால் இதுவரைக்கும் சமரசமாக ஒத்து போய் இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வெண்டிலேட்டர் கூட கிடையாது. அது என்ன சொல்லுவாங்கல்ல, பிரெயின் டெத்துன்னு, மூளைச்சாவு. அது காங்கிரஸ் கட்சி மூளைச்சாவு அடைஞ்சிருச்சு. மூளைச்சாவு அடைஞ்ச காங்கிரஸ் அறிவிக்காம இருக்கு. அது டெத்துன்னு கன்ஃபார்ம் பண்ணல. அந்த இதை எடுத்துட்டா அது மூளைச்சாவுங்க, டெத்துங்க கன்ஃபார்ம் பண்ண. இன்னது அந்த ஒரு 6 மணி நேரம் இருந்தால் மட்டும்தான் அந்த உடலை கூட உடலில் கூடிய உறுப்புகளை கூட மாற்ற முடியும். காங்கிரஸ் கட்சிக்கு பல நாள் ஆச்சு. அது வெண்டிலேட்டருக்கு போய் அது மூளைச்சாவு அடைஞ்சு அது பல வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்கு 2009 ஈழத்தமிழை கொண்டொழிச்சாங்களோ அன்று 2009, 11 காலகட்டத்திலே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் புதைக்கப்பட்டுச்சு. தமிழக அதை புதைச்சிட்டான். ஆக்சிஜன் கொடுத்து மூளைச்சாவை டிக்ளேர் பண்ணாமல் திமுக காப்பாற்றிட்டு இருக்கு. அந்த குழாயை மட்டும் உருவிட்டோம்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை செத்துருச்சுன்னு அர்த்தம்.